பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடி என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 21வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போலிருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் என்பதாக. உலக அதிகாரம் கர்த்தரின் கையில். வேர்ல்ட்லி அத்தாரிட்டி இஸ் இன் த லார்ட்ஸ் ஹேண்ட் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். மேற்குறிப்பிட்ட வசனம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின் மீதும் தேவனுக்கு இருக்கும் முழுமையான அதிகாரத்தை கூறுகிறது. ஒரு விவசாயி தன் நிலத்திற்கு நீர்ப்பாசனம் செய்ய விரும்பும்போது வழக்கமாக அருகில் ஓடும் ஒரு பெரிய கால்வாயிலிருந்து ஒரு சிறிய பாசன கால்வாயை இணைப்பார். இதன் மூலம் வடக்கோ தெற்கோ கிழக்கோ அல்லது மேற்கோ தனது தோட்டத்தின் எந்த பகுதிக்கும் நீரை தன் விருப்பத்தின்படி திருப்பி விடுவார். அதுபோலவே ஒரு நாட்டின் மிக வலிமை மிக்க நபரின் எண்ணங்களையும் உலகில் உள்ள வலிமை மிக்கவர்களின் முடிவுகளையும் கர்த்தரால் மாற்ற முடியும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவர் அவர்களின் எண்ணங்களை கட்டுப்படுத்துகிறார், மேலும் அவர் விரும்பும் திசையில் அவற்றை மாற்றவும் செய்கிறார். உலக அதிகாரங்கள் மீது தேவனுக்கு இருக்கும் முழுமையுமான ஆதிக்கத்தை பற்றி இந்த வசனம் தெளிவாக கூறுகிறது. அத்தகைய தேவனுடன் நாம் உறவில் இருக்கும்போது அது நம்முடைய எல்லா பயத்தையும் முழுமையுமாக நீக்கிவிடுகிறது. ஒரு தேசத்தின் ராஜாவை விட மிக சிறிய அதிகாரத்தை கொண்ட உங்கள் அலுவலக மேலதிகாரி, நில உரிமையாளர் அல்லது வேறு எவர் மூலமாகவும் தேவன் அற்புதமான காரியங்களை செய்ய முடியும் என்பதை விசுவாசியுங்கள். அவரால் ஒருவரை அதிகாரத்திலிருந்து அகற்றவும் அதிகாரத்தில் அமர்த்தவும் மக்களின் கருத்துகளையும் முடிவுகளையும் மாற்றவும் முடியும். பழைய ஏற்பாட்டில் இதற்கு பல உதாரணங்கள் உள்ளன. எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்களை விடுவிக்க பார்வோனை தேவன் எப்படி செயல்பட வைத்தார் என்பது, அல்லது எஸ்தர் புஸ்தகத்தில் யூதர்களின் உயிரை காக்கும் வகையில் ராஜாவின் முடிவை எப்படி மாற்றினார் என்பது, மற்றும் அவர் எவ்வாறு தேசத்தின் தலைவர்களின் முடிவை மாற்றினார் என்பது தெரிகிறது. இந்த உலகில் பெரிய அரசியல் தலைவர்களையும் ராஜாக்களையும் இயக்குவது ஒருவேளை பணக்கார தொழில் அதிபர்களாய் கூட இருக்கலாம். அவர்களின் இருதயத்தையும் திருப்புவது தேவனுக்கு எளிதான காரியம். இப்படிப்பட்ட அதிகாரம் கொண்ட தேவனைத்தான் நீங்கள் தஞ்சமாக கொண்டுள்ளீர்கள். ஆகையால் இவ்வுலகத்தில் இருக்கும் அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியலாமே தவிர பயப்படக்கூடாது. மனுஷனுக்கு பயப்படுவது கண்ணியை வருவிக்கும் என்பதை தேவஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை உங்கள் வேலைத்தளத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் கடின நெஞ்சமுடையவர்களாய் உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அவர்களின் இருதயத்தை கர்த்தர் நீர்க்கால்களைப் போல திருப்பி விடுவார். அப்படி திருப்பும்போது இதே அதிகாரத்தின் கடைசி வசனத்தின்படி உங்களுக்கு ஜெயம் கர்த்தரால் வரும். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உலகத்தின் எல்லா அதிகாரங்களும் உம்முடைய கரத்தில் காணப்படுகிறது. உமக்கு சித்தமான வகையில் அவைகளை செயல்படுத்துகிற தகப்பனீர். உம்மால் அன்றி இந்த பூமியில் எந்த அதிகாரமும் செயல்பட முடியாது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று கூறினீரே. உம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் காணப்படுகிறதோ அத்தனையும் கர்த்தர் அனுக்கிரகம் செய்தருளுவீராக. உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த இடங்களில் நெருக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டு பலரால் தள்ளப்பட்ட நிலையில் காணப்படுகிறார்களோ அந்த இடங்களில் கர்த்தருடைய அதிகாரம் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும், போக்கிலும் வரத்திலும் உடனிரும், கண்ணின் மணி போல காத்தருளும். உம்முடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.